நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தங்கலான் ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் பற்றி நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த ரைட்டிங் பற்றியும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசணுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் டக்குன்னு உங்களோட இந்த டிஷர்ட் பார்த்தோன்னே எனக்கு உடுத்த ஆரம்பிச்சிச்சு. பேசாமல் இதை வந்து ஒரு ராஜா சாரோட இன்டர்வியூவாக மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரியான உங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பேசும் பொருளாகவே இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ் பிரபா ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு எதுக்கோ வராருன்னா அவரோட காஸ்டியூம் வந்து யார் மூலியமா இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. பொதுவாகவே எங்கள் வீட்டாண்ட நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். நான் இப்படி தான் பண்ணுவேன். எப்படின்னா இப்போ சின்ன வயசில் நிறைய ஃபுட்பால் பார்ப்போம். நாங்கள் ஃபுட்பால் பார்க்கும்போது இந்த ஃபுட்பால் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயரோட ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஹேர் கட்டு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க இந்த ஜெர்சி அவங்க போடுற விதம்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அவங்க கம்பல் எப்படி குத்துறாங்க. அப்புறம் இந்த ஆஃப்ரிக்கனை நிறைய நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஆஃப்ரிக்கனோட ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்டென்டிவ் இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ எனக்கு நான் அதுக்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக அப்படி ட்ரெஸ் பண்ணுறனாலாம் இல்லை, என்னுடைய இயல்பு அது. ஸோ நான் என்னை எப்பவுமே இப்படி காட்டணும்னு நினைப்பேன். இதுவுமே நீங்களே பண்ணீங்களா? ஆமாம், எனக்கு நான் ஒரு சிம்பனி இது ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னொன்று இளையராஜாவுடைய இந்த ஒரு தொடர்ந்து அவர் வந்து அவரை பற்றி ஒரு விமர்சனம் கடுமையாக வந்த டைமில் அவர் நான் அடுத்து ஒரு சிம்பனி பண்ணுறேன் எல்லாம் கேளுங்கன்னு சொன்னார்ல, அது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்நாளுக்கான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நம்மளை மீது இந்த ரெகுலர் லைஃப்பில் நம்மள மீது நிறைய விமர்சனங்கள்லாம் வரும். நம்ம அதை கேட்டுட்டு தேங்குறோமா இல்லை நதி போல் ஓடுறோமான்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இளையராஜா அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அது நேரடியாக பார்க்கும்போது அது ஒரு பொருளாகவும், அதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா அது இருக்கும். பேச என் வேலையை வந்து நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஸோ எப்பவுமே வினையாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைப்பேன். நம்ம எதிர்வினையாற்றாமல் நம்ம வினையாற்றணும். நம்மளுடைய செயலுக்கு தான் மற்றவங்க எதிர்வினையாற்றணும். அப்படிங்கிறது தான் இளையராஜாவாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பர். தங்கலான் நிறைய பேச போகிறோம். அதோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பேசலாம். எனக்கு ஓவராலாக தங்கலானில் இது எனக்கு ஒரு லெசன், இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாமா? ஆமாம், எனக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சவால்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் எழுதி வெளிவந்த படங்கள் வந்து சார்பட்ட பரம்பரை, ப்ளூ ஸ்டார்னு 2 படம் எழுதியிருக்கேன். நான் எழுதி அந்த 2 படம் வெளில வந்திருக்கு. சில படங்கள் வரப்போகுது. இது இல்லாமல் எழுதின படங்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தவாத சினிமாவாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் உட்காந்து பேசினா எப்படி பேசுவோம், நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா எப்படி பேசுவாங்க, ஆயா எப்படி பேசுவோம், ஃப்ரெண்டுங்க எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான கதைகள் தான் நான் பெரும்பாலும் எழுதியிருக்கிறேன். அதுதான் என்னுடைய பலமும் நான் அறிஞ்சேன். இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரஞ்சித் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதி என்கிட்ட வந்து கொடுத்தாரு ஒர்க் பண்ண சொல்லி. எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது. ஏன்னா பொதுவாகவே சினிமாவில் நிறைய ஜானர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 ஜானரை சொல்லி இதில் கம்பேர் பண்ணணும். யதார்த்தவாத ஜானர் இருக்குது, ரியாலிட்டி படம் இருக்குது. இப்போ பருத்தி வீரன், இப்போ மெட்ராஸ், இப்போ ஆடுகளம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டடாக அந்த ஜானருக்குள்ளே இருக்கும். அப்படியே அந்த லாங்குவேஜை பேசியிருப்பாங்க, ஆளுங்க அப்படியே இருப்பாங்க, அப்படியே இருக்கும். இது ரியாலிட்டி ஜானர்ஸ் இருக்குது. இன்னொரு படம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேண்டசி வந்து இப்போ அவதார் மாதிரி ஒரு படம் வச்சுக்கோங்களேன். அது இது ஒரு யதார்த்தம்னா அது ஒரு யதார்த்தம். அது என்னன்னா அது நம்ம உருவாக்கின உலகம், அந்த உலகத்தில் நம்ம காட்டுறது யதார்த்தம். நீங்கள் அதுக்குள்ளே எந்த லாஜிக்குள்ளே போக முடியாது. என்னடா இது பூ வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ஒரு விலங்கு கையை விழுதுன்னு தூக்குது, நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா அது ஒரு உலகம், உருவாக்கப்பட்ட உலகம். இந்த உலகம் யதார்த்தத்தை அப்படியே காட்ட போகிறோம். அப்போ இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு உலகம் இருக்குது. அது வந்து மேஜிக்கல் ரியலிசம் உலகம். மேஜிக்கல் ரியலிசம் என்னன்னா ரியாலிட்டியான மனிதர்களை காட்டணும். அதுக்குள்ள சில மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட சில செய்கைகளை, சில குணாம்சங்களை, சில தருணங்களை நீங்கள் காட்டணும். இப்போ இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த மாதிரியான கதைக்குள்ளே நான் உள்ள நுழையிறதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நான் 2 டிராஃப்ட் 3 டிராஃப்ட் எழுதுனதுக்கப்புறம் தான் என்னால் அந்த உலகத்துக்குள்ளேயே போக முடிஞ்சுது. ஸோ அப்போ ஒரே விதமான ஜானர் மட்டுமே எழுதக்கூடிய ஆளாக இருந்த நான் வந்து இப்போ சென்னை பேஸ்ட்னா நான் என்னை கூப்பிடுவாங்க, நான் எழுதுவேன் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப சவாலாகவும் இருந்தது. ஸோ அந்த வகையில் இது ஒரு சேலஞ்சாக தான் நான் சொல்லுவேன் தங்கலான் படம் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். எனக்கு டிஓபி கிஷோர் அவர்கிட்ட பேசும்போது நான் உனக்கு கேட்டிருந்தேன், நீங்கள் நோ சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சிக்கலான கதைகள் இருக்குது, சேலஞ்சான கதைகள் இருக்குது, அது எல்லாமே அடங்குனது தான் தங்கலானோட கதை. ஏன் நோ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நான் ஒரு கேள்வி வச்சேன். இப்போ நான் அதே இதை உங்கள்கிட்டையும் கேட்குறேன், எதனால் நோ சொல்லலை, எதனால் அதை ஓகே பண்ணீங்க? பொதுவாகவே கதைகளுக்கு நோ சொல்லுவீங்களா? இப்போ இதில் என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா, இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கிட்ட கதை கொடுக்குறாரு. ஹீரோ வந்து கதை படிச்சுட்டு கதை நல்லா இல்லை, நான் நடிக்கலைன்னு சொல்லலாம். ஒரு ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஈவன் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு எடிட்டர் யாராக இருந்தாலும் அந்த கதை செட் அவளை நடிக்கலை, எங்களால் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா ஒரு ரைட்டர் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதை ஏதோ ஒரு வகையில்
குறையாக இருக்கிறது, இல்லை அந்த கதையில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுங்கிறதால ரைட்டரே நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம வந்து அந்த கதை சரியில்லைன்னு போக முடியாது. அந்த கதையை சரி பண்ண தான் நம்மளை கூப்பிடுறாங்க. ரொம்ப சேலஞ்சாக இருக்குது, எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்குமே அப்படின்ற அந்த மாதிரி எனக்கு நான் ஒருபோது எதையுமே நினச்சது கிடையாது. எல்லாமே ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒன்று நம்ம ஒரு மலை இருக்குது, மலையை வந்து நீங்கள் எடுத்த உடனே உடச்சிட முடியும்னா முடியாதுல்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உளியில் தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுக்க நம்ம நம்புறோமா இல்லையாங்கிறதா மேட்ரு இருக்குது. அப்புறம் அதுக்கான உழைப்பு தேவைப்படுது. எது ஒன்றுமே நீங்கள் அதுக்கான ஒரு உழைப்பு கொடுக்கும்போது கொஞ்சமாக அது நம்ம நோக்கி கணிஞ்சு வரும். நம்ம அதுக்காக காத்திருக்கிறோமா, தினமும் அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நோ சொல்கிறேன்னா, அந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அந்த கதையினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, இந்த கதையோட நோக்கமே தவறாக இருக்குது, இது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு தவறான கருத்தை சொல்லுது, நம்ம அந்த கருத்தை சொல்கிறோம், அந்த இயக்குனருக்கு அது புரியல, அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதில் வேலை, ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் வேணா போயிடும், என்னாலையும் அதில் மனதார்ந்து வேலை செய்ய முடியாது, அவர் நினைக்கிறது என்னால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கதைகளை நம்மளால் வந்து நோ சொல்லிட முடியும். பட் கதை ரொம்ப சவாலாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது, வேலை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால் அதுதான் எனக்கு ஒரு ஹையே கொடுக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ண 2 படங்களுமே, ரஞ்சித்தோட ஒர்க் பண்ண 2 படங்களுமே நான் வாழ்ந்த காலகட்டங்களே கிடையாது. சார்பட்டா பரம்பரை வந்து 1975, நான் அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறேன். தங்கலான் வந்து 1875. ஸோ அப்போ இது எனக்கு சவாலானது, மொழி சவாலானது, அந்த மக்களுடைய வாழ்க்கை, அப்புறம் அவங்களுடைய உடல் மொழி, அந்த கதையை அங்கே பிளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே சவாலானது. எப்படின்னா அப்போ அந்த சவால் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஓகே அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு மெயின். அதனால் நான் அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். 2 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ரைட்டிங்லேயே. பொதுவாக ரைட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க சினிமாவில். 2 டேர்முக்கும் இருக்கிற வித்தியாசம்னா என்ன, இல்லை 2 டேர்முக்கும் இருக்கிற அந்த டெஃபினிஷன் என்ன? ரைட்டர்னாவே நிறைய டேர்ம் இருக்குது. கண்டென்ட் ரைட்டரு, போலீஸ் ஸ்டேஷனில் எழுதுகிற ரைட்டரு, பல்ப் ஃபிக்ஷன் எழுதுகிறவங்களும் ரைட்டரு, அப்புறம் சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுகிறவங்களும் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்காங்க, மேடை நாடகங்கள் எழுதுகிற ரைட்டர் இருக்காங்க. இப்போ இதில் நான் எல்லா ஏரியாவிலும் கால் வைக்கலன்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு 2 ஏரியா தான் எழுதியிருக்கேன். ஒன்று, நான் ஒரு இலக்கியபூர்வமான 2 நாவல்கள் எழுதியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் ஒரு லிட்டரரி ரைட்டர் ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ இந்த 2 ஜானருக்குள்ளே தான் நான் பயணிச்சிருக்கிறேன் இது வரைக்கும். அப்படி பயணிக்கும் பொழுது எனக்கு பர்சனலாக என்னுடைய ஃபேவரட், நான் என்னை ரொம்ப ஆழ்ந்து உணர்வது வந்து நான் நாவல் எழுதும்போது தான். சின்ன சின்ன தருணங்களில் கூட நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன். திரைக்கதை எழுது வந்து கூட்டு உணர்வால் எழுதப்படுது. ஒரு இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு இயக்குனருக்கு ஒரு விஷுவல் இருக்குது, ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுறாரு. ஸோ அப்போ இது வந்து ஒரு கூட்டு உழைப்பில் வேலை பண்ணுறேன் நான். இதுதான் பேசிக்காக அதில் இருக்குது. அது வந்து என்னுடைய தான் தோன்றித்தனம், அதில் என்னுடைய மேட்னஸ், என்னுடைய குழப்பங்கள் எல்லாமே அதில் இருக்கும். இதில் ரொம்ப தெளிவாக பார்வையாளனுக்கு புரியணும். நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா எப்படியோ இன்னும் 4வது சீனில் நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு கால்குலேட்டிவ் ரைட்டிங் இதுக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப சேலஞ்சிங்கானது, அது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு அந்த ரைட்டிங். ஸோ இதுதான் பர்சனலாக ஒர்க்காக நான் 2த்தையும் ஃபீல் பண்ணுறது. பேஜஸ்லாம் கணக்கு பண்ணி எழுதணும், இந்த ஒரு சீனை இவ்வளோ சீனுக்குள்ளே தான் சொல்லணும், முடிஞ்சளவு விஷுவலாக சொல்லணும். ஒரு காட்சியை வந்து முடிஞ்சளவு வசனம் எழுதுறது கடைசி ஆப்ஷனாக தான் நீங்கள் வைக்கணும். சில படங்கள், சில உலகங்கள் வந்து அந்த வசனத்தாலேயே நடக்கும். சில படங்கள் ரொம்ப டாக்கியாக இருக்கும். சார்பட்டா பரம்பரை வந்து ரொம்ப டாக்கியான படம், அதை நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்லோ தன்மைக்குள்ளே கொண்டு போக முடியாது. வேற தங்கலான் வந்து ரொம்ப விஷுவலான படம். ஸோ அப்போ விஷுவலை கொஞ்சம் முன்னாடி வைக்கணும் இந்த படங்களுக்கு. இந்த மாதிரியான கால்குலேஷன் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ரைட்டிங் கம்மியாயிடுமா? டயலாக்ஸ்க்கான ரைட்டிங் கம்மி, ரொம்ப இன்டென்ஸாக மாறும் ரைட்டிங். ஓகே, விஷுவலாக வரும்போது. ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்னை பற்றி வந்து தப்பாக நினைக்கிறீங்க, இவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன நேரடியாக கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் மனதால் உணர்றதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மனதால் உணர்றதை எப்படி நான் ஆடியன்ஸ் விஷுவலாக காட்ட முடியும்? அப்போ நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான விஷுவல் லாங்குவேஜை சரி பண்ணணும், டீப்பாக இறங்கணும். இன்னும் டீப்பாக வந்து ஒரு விஷுவலுக்குள்ளே அந்த கேரக்டருடைய மூமெண்ட்டை, பாடி லாங்குவேஜை கொண்டு போகணும். இப்போ தங்கலானில் பொறுத்த வரைக்கும் நானும் ரஞ்சித்தும் திரைக்கதை எழுதணும். திரைக்கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா அந்த நிலம் வந்து ஒரு வடார்காடு, அந்த ஊர் மக்களை சார்ந்த ஒரு நிலம். அப்போ கண்டிப்பாக அந்த மொழி எனக்கு தெரியாது, ரஞ்சித்துக்கும் தெரியாது. அது என்ன மாதிரி ஏதாவது சொல்லி காட்டலாமா அந்த மொழி? அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சென்னையுடைய ஒரு புராதான வடிவம் தான் அந்த லாங்குவேஜ். ஸோ அப்போ அண்ணன் வந்து அவர் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஸோ அப்போ அவர் கூட வந்து வேலை செஞ்சது எனக்கு தான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு அவர் தான் வசனம் எழுதினார். இந்த படத்தினுடைய டயலெக்ட்டு, இன்னும் அந்த பண்டைய கால சொற்களை வந்து திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்தது, வசனத்துக்குள்ளே கொண்டு வந்தது எல்லாம் அவர் தான். ஸோ அவர் கூட சேர்ந்து வசனம் எழுத ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ இப்படி தான் நாங்கள் வேலை பண்ணோம். நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து ரஞ்சித் அவர்கள் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஒரு டிராஃப்ட் உருவாயிடுது. இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கோ அங்கே என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும்? கரெக்ட். இது என்னென்னா பொதுவான விதின்னு கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல நிற்குது, அந்த டைரக்டருக்கு என்ன தேவைன்றதான். இப்போ அதில் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் படித்த உடனே எனக்கு தெரியும் இதில் என்ன இன்னும் ஒர்க் பண்ணணும், என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். பேசுனதுக்கப்புறம் அதில் அந்த டைரக்டர் வந்து
சிலதெல்லாம் ஒத்துப்பார், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது, அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒர்க் பண்ணோன்னா நமக்கு அது சில ஆய்வு, அப்போ நம்ம அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வரும். அப்போ ஒர்க் பண்ணால் வெறும் அதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுவீங்க, கீழே ஒர்க் பண்ணுவீங்க, கேரக்டருக்கு டிசைனை மாற்ற வேண்டியிருக்கும், இப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம செகண்ட் டிராஃப்ட் நம்ம கொடுப்போம் அவர்கிட்ட. கொடுக்குறப்பறம் அப்போ அவர் வந்து இல்லை கரெக்டாக இருக்குது, இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததே பரவாயில்ல, இந்த மாதிரி பல டிஸ்கஷன்லாம் போகும். ஸோ அப்படி டிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணி தான் வந்து ஒரு அரைவ் ஆகும். அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் குறிப்பாக எனக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரஞ்சித் அவரோட அசோசியேட் பண்ணி 2வது கதை தங்கலானும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண சார்பட்டா பரம்பரையும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண கதை தான். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டை வந்து நீங்கள் டச் பண்ணும்போது என்ன மாதிரியான லிபர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும்? லிபர்ட்டிஸுங்கிறத விட நிறைய பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நடக்க போகிறத சொல்லலை, ஏற்கனவே நடந்த ஒரு காலகட்டத்தை மக்களை நம்ம காட்டுறோம். அப்புறம் நம்ம காட்டுறது எல்லாமே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் காட்டாத ஒரு உலகத்தை காட்டும் பொழுது நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த மக்களை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம், அந்த மக்களை என்னவா போர்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்துடைய சமூக பொருளாதார நிலைமை இந்த மக்களுக்கு என்னவாக இருந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல பொறுப்புன்னும் போது முதல்ல நிறைய ரீட் பண்ணணும். ரீடிங்கிறது வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்துடைய மனிதர்கள், அப்புறம் அந்த மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள், இதெல்லாம் வாசிக்க அவங்களுக்கு அப்படியே லைட்டாக உடம்புல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகேடா இது எழுதலாண்டான்னு சொல்லிட்டு. ஸோ பொறுப்பு தான் நான் பார்க்குறேன் லிபர்ட்டி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கதைகள் வேலை பண்ணும்போது. கான்சியஸாக நீங்கள் இந்த பாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணேன். மேபி ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை லொக்கேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுகிற வசனமாக இருக்கட்டும், இதில் எந்த பாட்டில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணீங்க? ரிசர்ச்னு சொல்லும் போது அந்த கதை நடக்கிற காலகட்டம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2024 இருக்கிறோம், இப்போ 2014 நம்ம ஒரு கதை நடக்குது அப்படின்னா 10 வருஷம் பீரியட் போகிறோம். அப்போ இந்த 10 வருஷம் 2014 ஒரு ஏப்ரல் மாதம் இந்த கதை நடக்குது அப்படின்னா அந்த 2014 ஏப்ரலில் நடந்த ஈவெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கதை சென்னைக்குள்ளே நடக்குது, இல்லை தமிழ்நாட்டில் நடக்குது, என்ன ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸுங்கிறது அரசியல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சினிமா சார்ந்த ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய ஃபேஷன் வந்திருக்கலாம், அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கலாம்ல. இதெல்லாமே நம்ம முதல்ல படிக்கணும். கதைக்கு தேவைப்படுதா இல்லையாங்கிறது செகண்ட். நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுனா அதெல்லாம் உங்களோட சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். ஸோ எழுதும்போது அது ஒரு நுவான்சஸாக உங்கள் திரைக்கதைக்குள்ளே வந்து உட்காரும் போது அப்போ அந்த காலகட்டத்தை ரொம்ப சப்டெக்ஸ்டாக கொண்டு வர முடியும். நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப சப்டெக்ஸ்டாக அந்த காலகட்டத்தை வந்து உங்கள் திரைக்கதைக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது நான் பெரும்பாலும் அந்த மாதிரியான வரலாறுகளை நம்ம படிக்கும்பொழுது இயல்பாக அது வந்து திரைக்கதைக்குள்ளே வந்துடும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டே வந்தனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான ஒரு கதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தங்கலான் அப்படின்ற ஒரு கதை கொடுக்கும்போது ஓகே நம்ம இந்த லைப்ரரியில் இந்த புக்கு நம்ம படித்தோம், இல்லை இது ஆன்லைனில் இந்த புக்கு நம்ம படித்தோம், அதை நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து படிக்கலாம், அந்த மாதிரியான தாட் கொடுக்குமா? இல்லை இது எப்படி இதுக்கான தேடுதல் எப்படி? ஆமாம் அந்த மாதிரியான தாட் தான் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலகட்டம் நம்ம அந்த டைரக்டர் அந்த கதையை நமக்கு சொல்லும் போது அந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ ஐடியா ஒன்று, காலகட்டம் ஒன்று, அதுக்கப்புறம் நிலப்பரப்பு, அந்த கதை எந்த நிலப்பரப்பில் நடக்குது, இப்போ எந்த நிலப்பரப்பில் நடக்குதோ அதை ஒட்டி நம்ம என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ரைட்டர் நம்மளை திரைக்கதை எழுத கூப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம், ஒரு டைரக்டரோ இல்லை மதுரையில் இருக்கிற கூப்பிட்றாருன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே எனக்கு என்ன ஆகுனா அந்த ஊர் சார்ந்து என்ன நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு, என்ன சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை வாசிப்போம். அப்போ நம்ம ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஊருடைய அந்த மொழியை தொட முடியாது என்னால், அந்த வட்டார வழக்கில் தொட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளால் அந்த ஊரை நெருக்கமாக புரிஞ்சிக்க முடியும். அந்த ஊரோட தன்மை ஒரு பண்பு இருக்குது, அதை புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அது எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அப்போ அந்த காலகட்டத்தை ஒட்டி இருக்கிற சில புக்ஸ் ரீடிங், அப்புறம் மனிதர்கள் உயிரோட இருக்கிற அளவுக்கு காலகட்டம். உதாரணம் 1800 நம்மளால் யாரையும் மீட் பண்ண முடியாது. 70, 80களில் 90களில் நடக்கிறோம், நம்ம அவங்கள போய் மீட் பண்ண முடியும். அது புத்தகத்தை விட இன்னும் பல கதைகளை நமக்கு அன்ஃபோல்டு பண்ணிவிடும் அந்த மாதிரி அவங்கள மீட் பண்ணும்போது. அப்போ அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து வாய்ஸ் நோட்டில் நம்ம கேட்டுட்டு நான் கேட்பேன், அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்பேன். அவங்க பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு 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 விஷயத்தை அவங்க பார்க்குற அவங்களோட பார்வையாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எழுதுறதுக்கு பயன்படும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரிசர்ச். இப்போ இந்த வரலாறுன்றது இப்போ ஏதோ ஒரு நாவலை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஓகே அந்த நாவலை படிச்சுக்கலாம், நம்ம அதோட கோர்ன்றது என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ வெறுமனை தங்கலான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ன்றப்போ இதோட கோர் வந்து எந்த புக்லேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இதோட கோர் ரஞ்சித் அவர்கள் எழுதுனது தான். பட் அவர் புத்தகத்தை பார்த்தலாம் அப்படி இன்ஸ்பயர் ஆகலை. என்னென்னா கேஜிஎஃப்ங்கிற ஒரு நிலம் வந்து நம்ம கவனிக்கிறோம். இவ்வளோ பெரிய இந்த தங்கம் வயலை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த மக்களை இன்னும் வரலாறுல பதிவு செய்யவே படலை அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டராக அவருக்கு ஒரு கால் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த கதையை வந்து எழுதணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ எழுத முடிவு பண்ணும்போது ஒரு கோளாறு சார்ந்து இதுக்கு என்னென்ன ரிசர்ச் புத்தகங்கள் யாருன்னா எழுதியிருக்கிறாங்களா அந்த மக்களை பற்றி, இந்த வயல் எப்படி உருவாச்சுன்னு ஒரு ஐடியா அவருக்கு வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் ஒரு டிராஃப்ட்டை உருவாக்குறாரு. இப்போ அடுத்த டிராஃப்ட் நான் எழுதுறதுக்கு நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை வாசிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் படித்த புத்தகங்கள் சொல்லலாமா?
கோளாறு சம்மந்தப்பட்ட கோளாறு சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ரிசர்ச் மெட்டீரியல் அவருடைய உதவி இயக்குநர்களே செஞ்சு கிட்டத்தட்ட இவ்வளோ ஏட்டுக்கு எடுத்து வந்து வச்சுட்டானுங்க ஒரு 5-6 ஸ்பைரல் பைண்டிங். அதை நான் பார்க்கும்போது எனக்கு பெரிய மலைப்பாக இருந்தது. ஸோ அதுவே போதுமான அளவு கண்டென்ட் இருந்தது. நான் அது இல்லாமல் கொஞ்சம் ஃபிக்ஷன்ஸ், தமிழில் இருக்க சில ஃபிக்ஷன்ஸ் வந்து வாசித்தேன். அப்புறம் அவங்களே சில லிவிங் டேஞ்சர்ஸ்னு ஒரு நாவல் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிக்ஷன்ஸ் நிறையா வாசித்தேன். இப்போ வந்து கோபுர தற்கொலைகள்னு ஒரு புக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொலையில் உதித்த தெய்வங்கள், அப்புறம் தமிழகத்தில் அடிமை முறை, இந்த மாதிரியான ஒரு ஆ. சிவசுப்ரமணியம் இவங்களுடைய புத்தகங்களெல்லாம் வந்து நான் வந்து வாசித்தேன். அதுக்கப்புறம் வந்து தமிழில் இருக்கிற சில இப்போ காவல் கோட்டம் சும்மா ஒரு மூடுக்காக வாசித்து பார்த்தேன். சரி ஓகே என்னவா இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புயலே ஒரு தோணி சம்மந்தமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாக படித்தவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மூடு எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி தேவைப்படணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி நான் ரேண்டமாக வந்து வாசித்த போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேடா இந்த ரிசர்ச்லாம் வாசிச்சிட்டோம், நம்மளுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாசிச்சிட்டோம், இதேமாரி நான் வாசித்து எனக்குள்ளே சேகரமாக இருக்கிறதுலாம் வந்து உட்காரும் போது உட்காந்து எழுதுறது தான். அதேமாரி சம்டைம் எழுத வராமல் போகும். அந்த இடத்துல பிளாக் வந்துடும். அது பிளாக்னு பொதுவாக இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து எப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரைட்டிங் ப்ராசஸ் தான். ரைட்டர்ஸ் பிளாக்குங்கிறது தனியாக நீங்கள் போய் வருத்தப்படுறது சவுத்தில் முட்டிக்க தேவை விஷயம் கிடையாது. ஒரு எழுத்தினுடைய பயணத்தில் அதுவும் ஒரு பகுதி தான் ரைட்டர் பிளாக். ஓகே ஃப்ரீயாக அதை விட்டுறணும். அதனால் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய அப்படியே உட்காந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுற அளவுக்கு வாசிப்போ வாழ்க்கை அனுபவமே எனக்கு இல்லைன்னு நான் நினைப்பேன். அப்போ ஒரு பிளாக் ஒருத்தனா ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் யோசிப்போம், டைம் கொடுத்து எழுதும் போது அது ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை டிராஃப்ட் மொத்தம் எழுதுனீங்க? இத்தனை டிராஃப்ட் எழுதுனதுக்கப்புறம் இது போதும், இதுதான் கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது எப்போ தெரிஞ்சுது? இல்லை தங்களானை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 டிராஃப்ட் எழுதினேன். அவர் ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு டிராஃப்ட் எழுதணும் ஸ்க்ரீன் பிளேவாக. இது ஒரு 6 டிராஃப்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு டிராஃப்ட்டுக்கும் அது எடுத்துக்கொண்ட காலகட்டம், அதுக்குள்ளே நடந்த உரையாடல்கள்லாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்த உடனே இப்போ சார்பட்ட மாதிரி நாங்கள் நிறையா தபன்னு எழுதலை இதுக்குள்ளே. இது ஏன்னா இந்த கதாபாத்திரங்களை ப்ராசஸ் பண்ணி உள்வாங்கி அதில் இருக்கிற முரணை சரி பண்ணி பேசுகிறதுக்கே எனக்கும் இயக்குனருக்கும் பெரிய டைம் தேவைப்படுது. நிறைய முரண்கள், நிறைய கேள்விகள் எல்லாம் நடந்து தான் வந்துச்சு. ஸோ அப்படிதான் இது ப்ராசஸ். எவ்வளோ ஆண்டுகள் தெரிஞ்சுக்கலாம்? 1.5 years நினைக்கிறேன். 1.5 years இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம். தங்களான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை நம்ம முன்னாடி பேசும்போது அதில் சில விஷயங்கள் வந்து கற்பனையாகவும் இருக்கும் தானே? கற்பனையாகவும் சில விஷயங்கள் வந்து இருக்குமா? ஒரு கேரக்டர் வந்து கற்பனையாக அதை வடிவமைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை சில பார்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு கற்பனை அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை தங்களானை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேஜிஎஃப் இந்த படத்தை இன்னும் நெருக்கமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமா தான் நான் சொல்கிறேன். கேஜிஎஃப் என்பது ஒரு தங்க வயல், ஓகே, நிறைய தங்கம் எடுக்கப்பட்ட சுரங்கம் அது. இப்போ அங்கே வந்து ஏற்கனவே சோழர்கள் வந்து தங்கங்கள் எடுத்திருக்கிறாங்க, ஒரு காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திப்பு சுல்தானுடைய காலகட்டத்தில் அவங்களும் தங்கம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய அந்த அரசாங்கத்தை பிரிட்டிஷார் வந்து போரில் வென்றெடுக்கிறாங்க. போரில் வென்றெடுத்த உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வருது. உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட நிலத்தை வந்து விஸ்தாரப்படுத்துகிறாங்க. அவங்க கேப்சர் பண்ண இடத்த இன்னும் ஓன் பண்ணுறாங்க, இன்னும் சர்வே பண்ணுறாங்க. அப்படி சர்வே பண்ண வரும்பொழுது ஒரு சர்வேயர் ஒருத்தர் வராரு, ஜான் வாரன்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அப்போ அவர் சர்வே பண்ணும்போது அந்த நிலத்தெல்லாம் சர்வே எடுக்கும்போது அவர் ஏதோ ஒன்று அந்த நிலத்தில் ஏதோ கண்டுபிடிக்கும், நிலத்துல வந்து தங்கம் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாரு. யாரும் பெருசாக அவர் வந்து நம்பலை. அப்போ குறிப்புகள் மட்டும் அவர் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு லெவலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அந்த லெவலில் வந்து இவருடைய குறிப்புகளை வச்சு அங்கே தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த தங்கத்தை வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு வரலாறு சொல்கிறேன். அந்த தங்கத்தை வந்து அங்கே இருக்கிற மக்களால் எடுக்க முடியல. அப்போ அவங்க வந்து வேற ஒரு மக்களை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவரும் அந்த காலகட்டத்தில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கம்பெனி வந்து அந்த தங்கத்தை வந்து இந்த மாதிரி மக்களை வச்சு அந்த தங்கத்தை ஒட்டுமொத்தமாக வெட்டி எடுக்கிறாங்க. இது ஒரு வரலாறு. இது இந்த படத்தோட கதை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வரலாறுலேருந்து இந்த படம் இதில் வந்து ஏதோ ஒரு சின்ன கதையை எடுத்துக்குது, ஒரு சின்ன ஒரு போர்ஷனை எடுத்துக்குது இந்த படம். அது ஒரு விதமான ரியாலிட்டி. அப்புறம் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு அந்த ரியாலிட்டி மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற வாய்மொழி கதைகள்னு ஒன்று இருக்குது. வாய்மொழி கதைகள்லாம் ஃபோக்லோர், அது எந்த தர்க்கமும் கிடையாது. நம்ம அதை நம்புவோம். ஏன் அந்த மரத்தாண்டா போகிற பேய்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்போ அப்போ முழுக்க தங்கம் இருக்கிற ஒரு நிலத்தில் வந்து நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும். தங்கத்தை அங்கே வெளியாட்கள் வந்து தங்கத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கட்டுக்கதைகள் இருக்கும். கட்டுக்கதைகள்லாம் முழுக்க வந்து கப்ஸா கிடையாது. அது உள்ள ஒரு தொன்மம் சார்ந்த ஒரு மரபு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மக்கள் அந்த கதைகளை நம்புகிறாங்க. இன்றைக்குமே மக்கள் வந்து எவ்வளோ கதைகளை நம்புகிறாங்க. அப்போ அந்த கதைகளுக்கு ஒரு தொன்மமான ஒரு சரடு இருக்குது. அப்போ அதுவுமே இதுக்குள்ளே வருது. அது கற்பனை நம்ம சொல்ல முடியாது. அது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டும் முயங்கி தான்
குறிப்பாக இந்த படத்தில் நாங்கள் அப்படி தான் வேலை பண்ணியிருக்கிறோம். இந்த ரியாலிட்டியும் இந்த விதமான ஒரு ஃபோக்லோருமே எப்படி இந்த கதைக்குள்ளே வருது, எப்படி இந்த கதாபாத்திரங்களை வந்து ஹேண்டில் பண்ணி. அப்புறம் நான் சொன்ன இந்த கேஜிஎஃப் வரலாறுல இந்த படம் வந்து ஒரு போர்ஷனை வந்து பேசுது. இந்த பின்னணியிலிருந்து இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு கோயில், இது வந்து அந்த ராஜா கட்டின கோயிலுப்பா, இந்த நினைவு சின்னம் இது வந்து இவர் கட்டுந்துப்பா, இந்த கோட்டை வந்து அவர் கட்டுந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலையும் உலக அளவிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நினைவு சின்னங்களை கட்டினா அந்த ராஜாக்கள் தான் நினைவு கூறப்படுவாங்க. ஆனால் ஒருபோதும் அதுக்கு மிகப்பெரிய தன்னுடைய உயிரையும் உழைப்பையும் வலியும் கொடுத்த அந்த மக்கள் வந்து நினைவுபடுத்தவே மாட்டாங்க. இப்போ நம்ம இப்போ கேஜிஎஃப்னாலே இப்போ நீங்கள் டெய்லர் அண்ட் சன்ஸ் அவங்க தான் வந்து கேஜிஎஃப் உருவாக்குனாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லெவலே ஜான் வேரன், திப்பு சுல்தான், ராஜராஜன் சோழன் எல்லாருமே வரலாறுல இருக்காங்களே. ஆனால் காலங்காலமாக இந்த நிலத்தை பல உயிர்களை பலி கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உலகத்திலேயே அந்த தங்கம் தோண்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே மிக நீண்ட சுரங்கம் வந்து இதுதான் 10,500 அடின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தன் உயிரையும் உழைப்பையும் கொடுத்த மக்களுடைய வரலாறு யார் சொல்கிறது? அதில் ஒருத்தன் தான் தங்கலான்ங்கிற ஒரு கதாபாத்திரம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ராஜாக்களை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு இந்த உழைக்கும் மக்கள் அவன் இதுக்கு என்ன கொடுத்துருங்க ஏன் வந்தான்னு சொல்லிட்டு அவனுடைய வரலாறு சொல்கிறோம். இந்த வரலாற்றுடைய ஒரு பதிவு தான் தங்கலான் திரைப்படம். நீங்கள் சந்திச்ச ஒரு சவால்னா என்ன சொல்லலாம்? எதில் சொல்கிறீங்க? இதோட ரிசர்ச்சில் சந்தித்த சவால்னா சவால்னு சொல்ல முடியாது. லைக் அந்த மக்கள் வாழ்ந்த அவங்களோட வீடுகளை போய் பார்த்தோம். அப்புறம் அவங்க மூதாதையர்கள் வேலை இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீமாக அந்த காலகட்டத்தில் வீடு கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஆண்டுகள் கழிச்சு அவங்க கட்டி கொடுத்த வீடுன்னு ஒரு பொட்டியாக இருக்குது. அப்புறம் அவங்க வேலை செய்யும் பொழுது அந்த சுரங்கத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ள ஆக்சிஜன்லாம் இல்லை, இறங்கினா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணாங்க. சுரங்கம்லாம் இருக்குது. நாங்கள் இப்படி சும்மா குனிஞ்சு அப்படி மாதிரி பார்த்தோம். அதை ஓகே, அதுதான் நீங்கள் சொன்ன அந்த 10,500 அடியா? இல்லை, 10,500 அடிங்கிறது கேஜிஎஃப்ல அங்கங்கே தோண்டப்பட்ட ஒரு அடி. ஓகேவா, நாங்கள் பார்த்தது 10,500 அடியான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா அது பார்க்கும்போது எனக்கு பயங்கர எமோஷனாக இருந்ததுடா. இவ்வளோ இது அதுக்குள்ளேயே வந்து வண்டிலாம் ஓடி இருக்கு. பெரும் ஒரு என்னடா இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூலி வந்து சொற்ப கூலி. ஆனால் அந்த கேஜிஎஃப் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் சம்டைம் ஃபண்ட்லாம் பண்ணியிருக்கு. இந்திய அரசு கடனாக இருக்கும்போது கேஜிஎஃப் உடைய இந்த அட்மின் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசாங்கத்துக்கு. ஆமாம், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் அங்கே தான் உருவாகிருக்கு. சொல்லப்போனால் கரண்ட்டே அங்கே தான் வந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு இந்தியாவே மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக மிக வலிமை வாய்ந்த ஒரு நாடாக மாற்றின அந்த மக்களுடைய தினசரி வாழ்வாதாரம் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டாங்க நினைக்கும் போது பயங்கர அதெல்லாம் எனக்கு எமோஷனலாக இருந்தது. ஸோ மோர் தென் அ சேலஞ்ச், ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல் வைல் டாக்கிங் டு த பீப்புள். அவங்களோட ஆன்சஸ்டர் பற்றி அவங்க சொல்லும் போது நமக்கு இருந்த அந்த வலி, ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகமாகவும் ஒரு உணர்ச்சியாகவும் இருந்தது. புக்ஸை விட மனிதர்கள் சொல்கிற கதைகளில் வந்து அதில் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்க. இதில் நீங்கள் சந்தித்த ஒரு மனிதர், அவரோட பெயர் சொல்லுங்கள். அவர் சொன்ன ஒரு வரலாறு வந்து எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது அப்படின்னு. அங்கே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு இது வந்துடும், அவங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சர் மாதிரி வந்துடும். உள்ளே வேலை செஞ்சு சொன்னவருடைய தாத்தா கதை, அது தாத்தா கதை அப்பா கதைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. அப்போ வந்து அந்த மாதிரி ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த அட்மினுக்கு அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு சின்ன தொகை மாதிரி கொடுத்துட்டு உங்களை வெளில அமைச்சிருவாங்க. இப்போ இவர் வந்து அவர் வீட்டோட நிலைமையை புரிஞ்சுட்டு அந்த நோயை வெளில சொல்லாமே யாருக்கும் சொல்லாமே வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அப்போ தான் மாதம் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் அந்த நோயை அவர் சொல்லாமல் அப்புறம் அங்கேயே மயங்கி விழுந்து அவர் இறந்து போனதுன்னு அவர் சொன்னார். அவங்க தாத்தா அந்த மாதிரி இறந்து போனார்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கும்போது பயங்கர ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல். அவருமே அங்கே வேலை செஞ்சு அவரும் தன்னோட கையெல்லாம் காமிச்சார், கை காலெல்லாம் காமிச்சார். ஒரு சின்ன வெடிப்பாக வெள்ளையாக இருந்தது. அவர் வந்து லாஸ்ட்டில் கேஜிஎஃப் மூடும் போது வேலை செஞ்ச ஒரு டைம் அது 90களில் 80களில் இறுதியில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு அது கதைக்குள்ளே நம்ம எவ்வளோ வைக்கலங்கிறத தாண்டி வெல் டூயிங் த ரிசர்ச் ஐ ஃபீல் வெரி எமோஷ்னல். கேஜிஎஃப் படமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இந்த கேஜிஎஃப்போட மக்கள் அடித்தட்ட மக்களுடைய வரலாறை படிக்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு வருது. துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த துன்புறுத்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க யாராவது நேரில் சந்திச்சிங்களா? அதெல்லாம் சந்தித்தோம். அதில் வந்து அவங்க வெவ்வேறு விதமான ஒடுக்குமுறைக்குள்ளாக இருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த மக்களுக்கு சில சலுகைகளை கொடுத்தா கூட அவன் அந்த மக்களை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ஹியூமனாக தான் இருந்திருக்கு. அதுதான் நம்ம அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த மக்களை எந்த அளவுக்கு அவங்க வேலை வாங்குறாங்க, எப்படி அந்த மக்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கோலுக்காக எப்படி இந்த மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படி சுரண்டுறாங்க, அவங்களுடைய இழப்புகளை எந்த அளவுக்கு பொருட்படுத்தாமல் இருந்தாங்கங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். அதுதான் பொதுவாக ரஞ்சித் அவரோட படங்களில் வந்து இந்த பெண்களுடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தில் ஆரத்தி அண்ட் கங்கம்மா இவங்களுடைய அந்த கேரக்டர் போர்ட்ரேயில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு ஆச்சரியம் கொடுக்கும். இந்த 2 கேரக்டருமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். கிட்டத்தட்ட கதை நாயகனுக்கு சமமான ஒரு கதாபாத்திரம் தான்.
அது வந்து ஓகே நம்ம படத்தில் பெண்களை ஸ்ட்ராங்காக வைக்கணும்டா அப்படின்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது. நம்ம எந்த மாதிரியான லைஃப்லேருந்து வரோம், அப்புறம் நமக்கு ஒரு ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது நேரத்தில் திணிக்காமல் அது இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்புறம் அந்த காலகட்டத்தினுடைய பெண்கள் இருக்காங்களே, எந்த சமூகமாக குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்க வந்து துயரத்தையும் இழப்புகளையும் ஒடுக்குமுறையிலையும் அவங்க எதிர்கொள்கிற வேகமும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ நம்ம அவங்களை பற்றி எழுதும் பொழுதே வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் இயல்பாகவே வந்துடும். இப்போ ஆரத்தி கதாபாத்திரம் வந்து நான் சொன்ன மாதிரி அது ஒரு விதமான ஒரு ஒரு ஃபோக்லோர்லேருந்து வர கதாபாத்திரங்கிறதால அது அது இன்னும் நம்மளுடைய யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வலிமையோடு இருக்கும். அதனால் இது யதார்த்தத்தினுடைய வலிமை, அது ஒரு தொன்மத்தினுடைய வலிமை. இந்த கங்கம்மா ஆரத்தி நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு யதார்த்தமும் தொன்மத்துடைய குறியீடாக தான் அவங்க 2 பேரும் இந்த படத்தில் வருவாங்க. ரொம்ப வலிமையான கதாபாத்திரம். என்னதான் வந்து ஹிஸ்ட்ரி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் நீங்கள் வந்து ஒரு கதையை எழுத ஆரம்பித்தாலும் இப்போ இருக்கிற சூழலுக்கு அந்த சென்சாரோடைய சில நடவடிக்கைகள்னால உங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் எழுதக்கூடிய சூழல் அமையும். ஒரு படங்களுக்கும் ரஞ்சித் அவர்கள்ட்ட நான் பேசும்போது கூட நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது வேற ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கானா நடக்கலை, ஆனால் நம்மளுடைய படங்களுக்கு வந்து அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது, ரொம்ப வந்து ஒன் சைடடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரைட்டர்ஸை எவ்வளோ பாதிக்கும், அந்த ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் வந்து 100% சொல்ல முடியாமல் போகுது. இல்லை, இதில் ரைட்டர்ஸ் பெருசாக வந்து இந்த ஜோனுக்குள்ளே போக வேணாம் தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் எழுதும்பொழுதே வந்து உங்களுக்குள்ள ஒரு கடிவாளம், இதை வந்து அது சென்சாருங்கிறது ஒரு ரைட்டிங் இஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் மூவி, சென்சாருங்க லாஸ்ட்டு ப்ராசஸ். நீங்கள் அந்த லாஸ்ட்டு ப்ராசஸ் நினச்சி இப்போயே நீங்கள் கடிவாளம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருந்து ஒரு ஆற்றொழுக்கான ஒரு கற்பனை வளமும் ஒரு கதையை அப்படி தவிக்க சொல்லுங்கிற வேகம் வந்து மட்டுப்பட்டு போகும். அப்போ அதனால் நீங்கள் அவ்வளோ ரொம்ப கான்ஷியஸாக யோசிக்க தேவையில்லை. நம்ம எழுதுவோம் கடைசியில் சென்சார் இப்போ டேரக்டர்லாம் படிச்சு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சென்சாரில் எது ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. லைன் வேணாம் அது அவங்களோட சாய்ஸ் தான். நம்ம எழுதும் போதே போய்ட்டு அந்த சிக்கல்களுக்குள்ளே போக வேணாம் தான் நான் சொல்லுவேன். புத்தர் அவருடைய சிலையை வந்து அவர் ஆந்தாலஜியில் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறதுல யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ப்ராப்பராக வந்து ஒரு இடத்துல அரைவ் ஆயிருக்கும். இந்த படத்தில் நாங்கள் தங்கலானில் பார்க்கும்போது ஒரு இடத்துல புத்தர் அவங்களுடைய சிலை வந்து அது நான் பேசும்போது அது வந்து ஒரு முனியாக நாங்கள் வந்து அதை காண்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெட்டாஃபர்ஸ் வந்து ரைட்டிங்லேயே வருமா, இல்லை அங்கே போயிட்டு அந்த அட்மாஸ் பார்க்கும்போது அங்கே தோன்றது தான் மெட்டஃபராக நமக்கு வந்து கிடைக்குதா? இல்லை, மெட்டஃபருங்கிறது பெரும்பாலும் ரைட்டிங்கில் தான் வரும். மெட்டஃபர் எப்போ ரைட்டிங்கில் வரும் அப்படின்னா, நான் அவங்ககிட்ட சொன்னல ஒரு திரைக்கதை எழுதும்பொழுது வசனம் எழுதுறத கடைசி ஆப்ஷனாக வைக்கணும் அப்படின்னு சொன்னல. அப்புறம் என்னடா இந்த சீனை வசனம் எல்லாம் எப்படா சொல்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணா இருக்கிறாரு. கிருஷ்ணா வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனிதர்களை ரொம்ப ஈஸியாக ஹர்ட் பண்ணக்கூடியவர், ரொம்ப ஒரு விதமான ஒரு கன்னிங்கான ஆள் அப்படிங்கிறது உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் பார்வையாளனுக்கு உருவாகணும். டேய் நான் யார் தெரியுமா, எல்லாரும் ஆச்சு சாம வச்சுருண்டா, உங்களுக்கு பிடிக்காதான்னு உங்கள் வாயிலே சொல்ல வைக்கிறது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறீங்க போது உங்கள் டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தை வச்சே உங்களோட கேரக்டர் சொல்லிட முடியும். நீங்கள் என்ன புத்தகம் வாசிக்கிறீங்கிறத நான் ஆடியன்ஸ் கிட்ட காட்டுறதின் வழியாகவே நீங்கள் யாருன்னு சொல்ல முடியும். ஒரு ஆஃபீஸில் பயங்கரமான ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சமையல் குறிப்பு வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆள், இல்லை ஒரு ஹிட்லர் பற்றின ஒரு புக்கை வந்து நீங்கள் ரொம்ப சிரிச்சனையாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆள், இல்லை கையில் ஒரு அம்பேத்கர் புக்கை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பெரியாரோட புத்தகங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள். இப்போ கையில் அம்பேத்கர் பெரியார் புத்தகத்தை வச்சுட்டு உங்களுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறவரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஜஸ்ட் த வே யூ லுக், இதுதான் மெட்டாஃபர். இப்போ இதை வந்து நீங்கள் போய்ட்டு ஸ்பாட்டில் போய்ட்டு இந்த டேபிள் நல்லா இருக்குதுப்பா அங்கே ஒரு புக்கை வைப்பா அப்படி வைக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி செட் மாதிரி பார்க்கக்கூடாது. மெட்டாஃபரிக்கல் என்பது நீங்கள் எழுதும்போது அதை விஷுவலுக்கு பயன்படுத்தும், அந்த கதாபாத்திரத்தினுடைய உணர்வின் வெளிப்பாடாக அங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தணும். இதுதான் மெட்டாஃபர். அந்த கதாபாத்திரத்தினுடைய பின்னணியை ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் சொல்ல முடியுமா, அதுக்கு எப்படி அதுதான் சொல்கிற திரைக்கதை என்பது முழுக்க டிஸ்கிரிப்டிவ் விஷுவல் மட்டும் கிடையாது. அந்த செட் ப்ராப்பர்ட்டி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய காஸ்டியூம், அப்புறம் சவுண்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு திரைக்கதை எழுதும்போது உங்களை சுற்றி இருக்கிற சவுண்டு வந்து என்ன மூட கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. நம்ம 2 பேர் பேசினே இருக்கிறோம், நிதானமாக எந்த சவுண்டும் இல்லைன்னு நான் நல்லா பேசுகிறேன், இந்த ஃபேன் இதே கிரிச்சின்னு ஓடினே இருந்தால் எனக்கு லைட்டாக காண்டாகும்ல, அதை என் மூட ஸ்பாயில் பண்ணல. அப்போ திரைக்கதையில் நம்ம அதை வைக்க முடியுமா, அந்த சீன் எங்கே நடக்கிறதுன்னு வச்சு திரைக்கதையில் வைக்க முடியுமா, இது எல்லாமே சார்ந்தது தான், இதெல்லாமே ஒரு குறியீடு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரைட்டிங்லேயே தான் கொண்டு வரணும், அப்போ தான் அது ஆர்கானிக்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போது நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன், அங்கே போனோன்னே அந்த சூழல் வந்து நமக்கு ஒன்று கற்றுத்தரோம், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், அங்கே இருக்கிற விலங்குகள் பறவைகள் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும், அதை வந்து சின்ன மாண்டேஜஸாக யூஸ் பண்ணும்போது அதை நம்ம எடிட்டில் பார்க்கும்போது அது சில மெட்டாஃபர்ஸாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலாம். சரி, அதான் என்னன்னா ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து டைரக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்.
ஆனால் அதுக்காக நீங்கள் இதை அப்படியே புறக்கணிக்க முடியாது. அதோடைய அவுட்புட்டு நீங்கள் அந்த சூழலில் போகும், சூழல் உங்களுக்கு ஒன்று சொல்லும். அது உங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டி சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற சில மக்கள் அங்கே இருக்கிற ஒரு எளிய மனிதர், அந்த படத்தில் நடிக்கிற ஒரு துணை நடிகர்கள் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கதையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறிடுவாங்க. பெரிய டைலாக் வச்சு அவர் போகிற வழியில் சொல்லிட்டு போயிடுவார். அப்படிலாம் கூட நிறைய மாறும். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த சீதோஷ நிலை டப்புன்னு உங்களுக்கு வேற ஒன்று சொல்லும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் தம்மம் எடுக்கும் பொழுது நான் அந்த படம் ஒரு 4 நாள் சும்மா போய் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன். அது பயங்கரமான ஒரு வயலன்ஸ் சண்டை நடக்கும். திடீர்னு ஒரு பெரிய பறவை கூட்டம் வந்து பறந்து போச்சு அந்த இடத்துல, அந்த வயல்வெளிக்கு மேலே. அது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் டப்புன்னு அதுக்கு அவங்க ஷார்ட் வச்சாங்க, அந்த பறவை கூட்டம் ஷார்ட் வச்சாங்க. ஒரு இன்டர்கட்டில் போகும்போது வேற ஒரு மூடாக அது கூட, அது ரைட்டிங்கில் இல்லவே இல்லை. அதுவும் நிகழும். ஆனால் அதுக்காக சரி அம்மா அங்கே போய் பண்ண போகிறோமே அப்படின்றதுக்காக எழுதும் போது நீங்கள் அதை நிதானமாக சாதாரணமாக விடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அங்கே நடக்கிறது மேஜிக், ஆனால் இங்கே எழுதுறது வந்து கரெக்ட். இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஆமாம், ஓகே. ரைட்டிங்கிற ஒரு விஷயம் சினிமாக்குள்ளே இருக்குது இல்லை இருக்குது அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரியும்? எனக்கு வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து படங்கள் பார்க்குறோம். இந்த படத்தில் பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்கப்பா அப்படிலாம் ஒருபோதும் நான் நினச்சதே கிடையாது. என்னடா பயங்கரமாக ரஜினி பயங்கரமாக நடிச்சிட்டாருப்பா, விஜய் கலக்கிட்டாருப்பா, இந்த மாதிரி தான் நம்ம படங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கட்டத்து மேலே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம், இலக்கியம் வாசிக்கிறோம், நிறைய உலக சினிமாக்கள் பார்க்கும்போது ஆனால் நம்ம பார்த்த படங்கள் டோட்டலாக வேற ஒரு கதையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகைப்பு வருது. இதுவும் ஒரு படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டேரக்டர் எடுத்த மற்ற படங்களை பார்க்கும்போது அப்போ சினிமானா நமக்கு இருக்கிற மதிப்பீடுகளை தாண்டி வேறு ஒரு உலகம் எடுக்கிற சினிமாக்களை பார்க்கும்போது நமக்கு ஃபிலிம் லாங்குவேஜ்னால் இப்படி ஒன்று இருக்குது போல். ஏன் இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்குன்னா, ஆனால் பெஸ்ட்டு அவார்டு ஃபார் ஸ்க்ரீன் பிளேவா, ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு அவார்டு, அதெல்லாம் அப்போ தெரியும். அப்போ ஸ்க்ரீன் பிளேனா என்ன அப்படி தெரிஞ்சு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு படத்துடைய ஆதார ஸ்ருதி வந்து ரைட்டிங்கில் தான் இருக்குங்க நமக்கு புரியப்படுது. ஸோ அது ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுச்சு. ஸோ எடுத்த உடனே ரைட்டிங் பேஸ் பண்ணலாம் ஒரு படத்தை நான் கொண்டாடி அப்படிலாம் பார்த்தது கிடையாது. அது ஒரு பயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சினிமாவுக்கு ரைட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. கதை சொல்கிறத வந்து ஒரு விஷுவலாக காட்டுறாங்க அப்படின்றது தான் சினிமாவை வந்து ஆமாம் நம்ம ஆரம்ப கட்டத்தில் புரிஞ்சுக்கிறது. ஆமாம், எழுதி தான் அதுக்கப்புறம் வந்து இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, ஸ்டோரி போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. கரெக்ட். ரைட்டிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த படம் என்னங்க? நான் ரைட்டிங்கை ஒரு சினிமாவோட ரைட்டிங்கில் முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ இந்த படம்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை யோசிக்கும் பொழுது எனக்கு பருத்தி வீரன் தான் என்னுடைய அது ஒரு பைபிள் மாதிரி அந்த படம். ஆக்சுவலி அது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே அது ஒரு எப்பிக்கான படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படத்தை நான் அடிக்கடி யோசிப்பேன், அதனுடைய யதார்த்தம். அப்புறம் ஒரு சினிமானாலே பெரும் மைய கதாபாத்திரங்களுக்கு மட்டும் தான் பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த படத்தில் 2ஆம் நிலை கதாபாத்திரங்கள், 3ஆம் நிலை கதாபாத்திரங்கள், 4ஆம் நிலை கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே. அப்புறம் அந்த படத்தினுடைய ப்ரிமைஸ், ஒரு திரைக்கதைக்குள்ள ப்ரிமைஸ் செட் பண்ணுவாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட்டு, கதாபாத்திர அறிமுகம் எல்லாமே வந்து ஒரு ஒரு அடிக்கடி நான் அந்த படத்தோட ரைட்டிங் யோசிப்பேன். எப்படி அந்த டைரக்டர் அந்த ரைட்டர் அதை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலக சினிமாக்கள் இருக்குது, பட் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச உதாரணமாக கனெக்ட் பண்ணக்கூடிய உதாரணமாக நான் பருத்தி வீரன் சொல்லுவேன். குட் ரைட்டிங் என்னங்க? அப்படி ஒரு வரையறை கிடையாது. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை எடுக்கிறீங்க, அந்த வாழ்க்கையை முடிஞ்சளவு உண்மையாக சொல்கிறீங்களா, நீங்கள் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரத்தினுடைய உணர்வை கரெக்டாக வெளிப்படுத்துறீங்களா இல்லையா, இதுதான் குட் ரைட்டிங். மற்றபடி இன்னைக்கு வெற்றி பெற்ற படங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஃபார்முலாவை எடுத்து திரைக்கதை ஃபார்முலாவாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கற்றுக்கலாம். ஆனால் அதை அதுதான் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு லைஃப்பை சொல்கிறோம், அந்த லைஃப்பை ரொம்ப உண்மையாக சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் நமக்கு இருந்தால் போதும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் குட் ரைட்டிங். ChatGPT அது வந்து இப்போது எவால்வ் ஆகிட்டே வருது. அது வந்து கிட்டத்தட்ட அடுத்தது ரூல் பண்ணும்னே சொல்கிறாங்க. ரைட்டிங்கோட அந்த ஸ்பேஸை வந்து வேர்ல்டு சினிமாவில் வந்து அது ரூல் பண்ண போகுது அப்படின்ற சொல்கிறாங்க. பீயிங் எ ரைட்டர் நீங்கள் சொல்லுங்கள், அது எவ்வளோ தூரம் வந்து நிலைச்சு நிற்கும்? என்னன்னா, நம்ம டோட்டலாக ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்தையும் நம்ம டோட்டலாக எதிர்த்தரப்பில் நிறுத்த தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ChatGPTயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சீன் எழுதி கொடு அப்படின்னா அது எழுதி கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சீன் அது எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா இணையத்தில் ஏற்கனவே இருக்கிற தகவல்களை திரட்டி நம்ம சொல்கிறத வச்சு எழுது. அதில் எந்த தனித்துவமுமே இருக்காது. நீங்கள் டப்புன்ட்டு சொல்ல 120 பேஜ் இங்கிலீஷில் உங்களுக்கு ஸ்பைரல் பெண்டிங் ஒரு ஸ்க்ரீன் பிளேன் கொடுத்துரும். ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த படம் எடுத்தாலுமே அது வந்து அதான் நான் போல செய்தல் சொன்னேன். அதில் நீங்கள் சொல்கிற ஒரு த்ரில்லர் படம்னா அது ஏற்கனவே பார்த்து இப்போ நான் சொன்ன இந்த த்ரில்லர் தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் ChatGPT ஓவர் கம் பண்ண முடியும்னா எவ்வளோத்துக்குள்ள உண்மையை சொல்கிறீங்க, எவ்வளோத்துக்குள்ள உண்மையான ஒரு கதாபாத்திரமாக பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஏன்னா நீங்கள் வாழ்ந்த உங்கள் லைஃப் ChatGPTக்கு தெரியவே தெரியாது. உங்கள் நண்பர் வாழ்ந்த லைஃப் ChatGPTக்கு தெரியவே தெரியாது. உங்களுடைய கற்பனை இருக்குல்ல, அது ஒருபோதும் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் ChatGPTயை எப்படி நம்ம நேர்மறையாக பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 1930 ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் லிஸ்ட்டை கொடு அப்படின்னா அது எனக்கு கொடுக்கும். ரொம்ப
ஃபேமஸாக அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு சொல்லு அப்படின்னா கொடுக்கும். ஸோ அந்த கூகுளோடைய ஒரு ஸ்மார்ட் வெர்ஷனாக நம்ம பார்க்கலாம் ரைட்டர்ஸ். அதுக்கிட்ட சில தகவல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேசி பேசி வாங்க முடியும். எனக்கு இதெல்லாம் கொடு, இதெல்லாம் வேணாம், அப்படி அந்த மாதிரி தகவல்களை நீங்கள் கேட்டு வாங்கலாம். அந்த தகவல்களை நீங்கள் சரி பார்க்கணும், 1க்கு 2 முறை சரி பார்க்கணும். அதுக்கு வேணால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். தவிர்த்து ஒரு கோர் கிரியேட்டிவிட்டியை வந்து அது தொடுமா அப்படின்னா என்னுடைய உள்ளுணர்வு அதை எப்படி சொல்லும்? ஒருபோது என்னோட உள்ளுணர்வை சொல்லவே சொல்லாது. என் உள்ளுணர்வு நான் ரைட்டிங்கில் ஒரு கதாபாத்திரம் எடுக்கிற முடிவு வந்து என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து எடுக்கிறேன்ல. ஒரு பர்ஸ்லேருந்து ஒருத்தன் பர்ஸை கீழே போட்டான், நான் அந்த பர்ஸை அவன்கிட்ட கொடுக்கணுமா இல்லை, அதை பார்த்தா ஒரு 500 ரூபா 500 ரூபா நோட் இருக்குது, நான் பயங்கர பசியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த பர்ஸை அவங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் ஒன்று, கொடுக்கலாம் நான் இன்னொன்று. அது அந்த கதாபாத்திரம் எடுக்கிற முடிவில் வந்து என்னுடைய மனநிலையும் இருக்குது. நான் எந்த மனநிலையில் இருக்கிறேன், ஏன் அவன்கிட்ட கொடுத்தேன், அவன்கிட்ட அந்த பர்ஸை நான் கொடுத்துட்டேன்னா என் பசியை நான் எப்படி போக்குவேன், இல்லை கொடுக்காம எடுத்துட்டு நான் போய் அந்த 2 பரோட்டா சாப்பிட்டேன்னா அந்த பரோட்டா நான் திருப்தியாக சாப்பிடுவேனா, சாப்பிடும்போது என்னோட உணர்வு எப்படி இருந்தது, இதெல்லாம் ஒருபோதும் ChatGPTக்கு தெரியாது. என்னுடைய உள்ளுணர்வுலேருந்து அதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம எவ்வளோ வாழ்க்கையையும் மனிதர்களையும் புத்தகத்தையும் பயணத்தையும் நுகர்கிறோமோ நம்ம அவ்வளோ உண்மையாக வெளிப்படும். ஸோ ChatGPT will be a good friend for us. It will not be a competitor to me. கலைன்ற ஒரு உலகத்துக்குள்ளே வந்த பிறகு பணன்ற ஒரு விஷயம் வந்து கலைக்குள்ளே வரலனாலுமே ஒரு பிரதானமான ஒரு விஷயந்தான். ஒரு அன்றாட வாழ்க்கையை நகர்த்தணும்னா எல்லாருக்குமே, சராசரி மனிதன் எல்லாருக்குமே பணன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டர்ஸ்க்கு வந்து இப்போ தமிழ் சினிமாவில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தவங்களுக்கு அந்த ஒர்க் முடிச்சு கொடுக்குறாங்கன்னா சம்பளம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது அந்த காசுன்ற விஷயத்த பெருசாக நினச்சிக்கணுமா, இல்லை போக 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 உங்களோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க காசுன்றது தானாக வரும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, என்னென்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எழுத்தாளர் அப்படின்னா நம்ம எழுத்து வந்து எந்த ஃபார்முக்கு பயன்படுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய எழுத்தை வந்து ஏதோ ஒரு நாடகக்குழு வந்து நாங்கள் வந்து வீதி நாடகமாக உங்கள் எழுத்தை போடணும் அப்படின்னாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், எதிர்பார்க்காம கூட நம்மளால் அவங்களுக்கு செய்ய முடியும். இல்லை என்னுடைய எழுத்தை ஒரு பதிப்பகத்தார் வந்து நாவலாக வெளியிடணும், சிறுகதைகளாக வெளியிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. இப்போ என்னுடைய எழுத்தை வந்து ஒரு பல கோடி ரூபாயில் வந்து செலவு பண்ணி சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மில் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம அதே மாதிரி அளவில் இதை பார்க்க முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ்னு இருக்குது. அப்போ என்னுடைய எழுத்தை அவங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற கவனம் நமக்கு தேவைப்படுது. இது ஒன்று. 2வது, நம்ம எழுத்துக்கூடிய நீங்கள் சொல்கிற பொருளாதார அங்கீகாரம் என்பது கட்டாயமாக முக்கியம். ஆனால் என்னென்னா இங்கே நீங்கள் உங்களை நிரூபிக்காத வரை உங்களை ரொம்ப எளிதில் வந்து கையாளப்படுவீங்க. யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்மளை நிரூபிக்காத வரைக்கும் நம்மளை அப்போ நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் என்ன தான் வாய்ப்பாக இருந்தாலும் ஒருபோதும் நம்ம அதை சும்மா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் டோன்ட் டூ இட் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு கோட்டில் ரொம்ப ஃபேமஸான கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா செய்ய வேணாம், ஆனால் அதுக்கான முறையான அங்கீகாரம் அவங்க கொடுக்குறாங்களான்னு நம்ம கேட்கணும். உதாரணத்துக்கு பணம் இல்லாமல் சும்மா இருக்கிறத விட நம்ம உழைப்பை ஒருத்தன் சுரண்டிட்டான்னு நினைக்கும் போது இருக்கிற வழி இருக்குல்ல, அது ரொம்ப துயரமானது. அதுக்கு சும்மா கூட இருந்துடலாம். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கான கிரெடிட் கிடைக்காம பொருளாதார ரீதியாகவும் இல்லை ஒரு ஒரு என்ன வேலை பண்ணீங்களோ அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு டைட்டில் இல்லாதப்போ ஒரு பெரும் துயரம் வரும். குறிப்பாக தமிழ்ச்சூழலில் எழுத்தாளர்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக இன்றைக்கி வரைக்கும் எழுத்தாளர்கள் வந்து அவங்க இன்னைக்கு பல அற்புதமான நாவல்கள் எழுதின எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவங்க பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறிய நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அது குறித்து அவங்க வருந்துறாங்களா, இல்லை அவங்க வாழ்கிற வாழ்க்கையின் மீது அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்குங்கிறது தனி. பட் ஆனால் இந்த சமூகம் இலக்கிய எழுத்தாளர்களை என்னவா கவனிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவு தான். அப்போ என்னென்னா அந்த இலக்கிய எழுத்தாளர்களை சினிமாவுக்குன்னு கொண்டு வரும்போது உண்மையிலே சினிமா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். இன்றைக்கி யாருமே வந்து இன்றைக்கி தமிழ்ச்சூழலில் இருக்கிற படங்கள் வந்து இண்டி ஃபிலிம்ஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு திரைப்படத்தை எடுத்து வெறும் ஃபெஸ்டிவல் அனுப்புறது வெறும் அதுக்காக மட்டும் கிடையாது. அந்த படம் மக்களுடைய கவனிப்புக்கு வருது, அது ஒரு கமர்ஷியலாக மாறப்படுது. அப்போ அந்த ரெவென்யூ தான் வருவாய் வருது. இப்போ வருவாய் வரும்போது எல்லா டெக்னீஷியனும் அந்த படத்தை கொடுக்கும்போது ரைட்டருக்கு கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. நான் கொடுக்கலன்னு சொல்லலை, ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரைட்டர்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கப்படுது. என்னன்னா அது ஒரு மரபு இருக்குது. எப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதனை ஒட்டி தான் இங்கே பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்து மேலே நீங்கள் வந்து நெகோஷியேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். அது நம்ம ஒர்க் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸில் தான் நமக்கு வரும். அது ஒரு தனி கிராஃப்டாக பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாமா? அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஜம்மு காலத்தை தமிழ் சினிமா மேலே போட முடியாது. எழுத்தாளர்கள் வந்து அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. பார்ஷியலாக இப்போ சில டைரக்டருக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ரஞ்சித்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப எல்லா வகையிலையுமே ரொம்ப கரெக்டாக அந்த கிரெடிட்டை கொடுக்கக்கூடியவர், ரெமுனரேஷன் கரெக்டாக கொடுக்கக்கூடியவர். நான் ஒர்க் பண்ண எல்லா படங்கள்லையுமே எனக்கு எல்லாரும் அப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி நம்மளை போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி டிமாண்ட் பண்ணுறோங்கிறது. அது எடுத்த உடனே அந்த டிமாண்ட் வருமானா வராது. எனக்குமே ஒரு சின்ன பலகீனங்கள்லாம் இருந்தது. ஆனால் நம்ம வேலை பண்ண ஒரு படம் இருக்குது, ஏர்னு ஒரு படம் இருக்குது. நீங்கள் அந்த படம் சும்மா பாருங்கள். மைக்கேல் ஜோர்டனுடைய லைஃப்பை பற்றி, அவர் அந்த விளையாட்டுத்துறை வர்றதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையை பற்றி எடுக்கப்பட்ட படம். அவங்க அம்மா வயலா டேவிஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக தன் பையனுடைய வேல்யூ அறிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இருக்கும்போதே ஒரு பெரிய அமௌண்ட் கோட் பண்ணுவாங்க நைக்குங்கிற கம்பெனிக்கு. அதுதான் ஏர் ஜோர்டன் ஷூவாக நம்மலாம் போடுறோம்.
அவங்க அந்த கோட் வைப்பாங்க. நீங்கள் அந்த பையன் இது இருக்க ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட ஆடி இருக்க மாட்டான் ஜோர்டான்றவன். அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையன் எப்படி இன்டர்நேஷனல் பிளேயர் தான் ஆக போகிறான். ஒரே ஒரு நான் மட்டும் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், அது நீங்கள் ஓகேனா நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த நைக் கம்பெனியே வெயிட் பண்ணோம், என்ன தான் இந்த அம்மா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க என் பையன் பேரில் ஷூ தயாரிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ஷூக்கும் எங்களுக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷூக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜோர்டன் இத்தனைக்கும் அந்த அப்போ களத்தில் இறங்கி ஸ்போர்ட்ஸாகவே ஆடி இருக்க மாட்டார். ஆனால் அவங்களோட அம்மா நம்புறாங்க, என் பையன் எப்படி இருந்தாலும் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆவான்னு சொல்லிட்டு. அப்போ பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஒன்று வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய படைப்பின் மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் கடைலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் கடையில் ஜனமே வராது, ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. ஆனால் ஜனம் வராதுன்றதுக்காக அவன் வந்து தன்னுடைய ப்ராடக்டோட விலையை குறைச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவன் வெயிட் பண்ணுறான். அது என்னன்னா அந்த ப்ராடக்ட் அவன் நம்புறான். சில கடைகளில் ஜேஜேன்னு கூட்டு இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இல்லை நம்ம எந்த கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண போகிறோங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இல்லை எந்த கடையில் இருக்கிற பொருளாக நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நம்ம சினிமாவில் பணம் பொருள் இதெல்லாம் சேர்த்து பேசலாம். ஆஸ் அ ரைட்டராக தங்களோட ரைட்டிங்க்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அது அந்த திருப்தி பற்றி சொல்லலாம். அந்த திருப்திங்கிறது வந்து எப்படின்னா, எனக்கு பொதுவாகவே என்னோட எந்த ஒர்க்லையுமே ரொம்ப திருப்தி வராது. நான் எழுதின நாவல்களாக இருக்கட்டும், நான் எழுதின படங்களாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமா. ஆமாம் எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணும். இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமே இதை அப்படின்னு தான் தோணுது இப்போயுமே. அது நான் ரொம்ப ஒரு மாதிரி சின்ன தன்னடக்கம் அந்த ஜோனில் சொல்ல இயல்பாகவே எனக்கு அது இருக்குது. ஏன் அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நிறைவின்மை எனக்கு இருக்குது. நிறைவு அப்பா பயங்கரம்பா அப்படின்ட்டு எனக்கு வராது. அது என்னுடைய பர்சனல் பிரச்சனை. அதை நான் பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தங்களான் பற்றி நிறையா பேசுனீங்க. தொடர்ந்து உங்களுடைய எழுத்துக்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.